கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தொழில் விஷயங்கள்ல தேவையில்லாத தடைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சனியின் கடுமையான பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு தொடங்கிய தொழிலில் எதிர்பாராத பலத்த தடைகள் முளைத்திருக்கும். அது எதிரிகளாலும், அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் அருகில் உள்ள கடைகளுக்குமோ அருகில் உள்ள தொழிலுக்குமோ அல்லது வியாபாரத்திற்குமோ உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஆரம்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களாக இருந்தது. இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் வாழ்க்கையில தடைகளுக்கு மேல தடைகள் ஏற்பட்டு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வளரவும் விடாமல் எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு வேலையும் சரியாக செய்யவும் விடாமல் சில நபர்கள் செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்களும் அதற்கு எவ்வளவோ பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் சகித்துக் கொண்டும் தான் இருந்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிரில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவையாக அந்த வார்த்தைகளானது மாறியிருக்கும். எனவே நீங்கள் பேசும்பொழுது வார்த்தைகள்ல கவனமாக நீங்கள் வார்த்தைகளை விட வேண்டும். நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசினாலும் அந்த ஒரு வார்த்தையை கவனமா விடணும். எந்த ஒரு நேரத்துல எப்படி பேசணும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள தெரிய வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்குத்தான் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். சந்தை நிலவரங்களின் மாற்றம், கூட்டாளிகள் ஏமாற்று வேலை அல்லது அரசாங்க கெடுபிடிகள் காரணமாக தொழிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடங்கியிருக்கும். அந்த தொழிலானது முடங்கி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் போட்ட முதலீட்டு அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போயிருக்கும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியாமலும் கடன்காரர்களின் நெருக்குதல்களுக்கு ஆளாகிவிட்டு தொழிலில் நீங்கள் சந்தித்த முட்டுக்கட்டைகள் உங்களை பிரக்தியின் எல்லைக்கு கொண்டு சென்றிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பற்றி நீங்கள் அவ்வளவா கவனித்துக் கொள்ள மாட்டீங்க. ஆனா உங்களுடைய தொழில் வாழ்க்கை தான் முக்கியம் என்று நீங்கள் இறங்கிவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள உங்களை தொழிலிலும் வியாபாரத்திலும் அடித்துக் கொள்ள வேறு எந்த நபரும் பிறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு தொழிலை செய்யும் பொழுது அந்த அளவுக்கு கவனமாகவும் நேர்மையாகவும் செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அடுத்ததான் பொய்யான சில குற்றச்சாட்டுக்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும். அஷ்டம மற்றும் பாதகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களுடைய நல்ல ஒரு பெயருக்கு களங்கங்களானது கற்பிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பார்க்காத சில விஷயங்களாக உங்களுக்குள்ள இருந்து அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். உத்தியோகத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்ட பொய்யான அவதூறுகளையும் பழிகளையும் உங்கள் மீது போட்டுக்கொண்டே தான் இருந்தனர். நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தயாராகவே கிடையாது. உங்களின் நல்ல பெயருக்கு ஏற்பட்ட அந்த களங்கம் உங்களை சமுதாயத்தில் தலைக்குனிய செய்திருக்கும். நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் நரகத்தில் தள்ளி கொண்டே தான் இருந்தது. இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் தனிமையான வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அந்த தனிமை வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி தெரியுமா ஆரம்பித்தது? 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது 7ஆம் வீட்டில் சனியின் தாக்கமோ இருந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர ஆரம்பித்தீங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய கிரகங்கள் தான். கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் எவ்வளவுதான் தைரியமாகவே இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் இருந்தும் உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பண்டிகைகளும் விசேஷங்களும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த போது உங்களுக்கு அது பெரும் தனிமையின் கொடுமையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. 4 சுவற்றுக்குள் அமர்ந்து உங்களின் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீங்களே உங்களுக்குள்ள ஆறுதல் சொல்லிக்கொள்ள வேண்டிய அதீத தனிமை நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது எதனால் ஏற்பட்டது? நீங்க நினைப்பீங்க நம்முடைய சுயநலத்தால தான் இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தவறாகவே நடந்து கொண்டு இருக்கிறது என்று. ஆனால் அது மட்டும் காரணங்கள் கிடையாதுங்க. கிரகங்களும் காலச்சக்கரங்களும் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் எவ்வளவுதான் வாழ்க்கையில உயர்ந்து கொண்டு போயிருந்தாலும்
இருந்தாலும் அவனும் தாழ்ந்த நிலைமைக்கு, ஏன் பிச்சைக்கார நிலைமைக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். யார் எந்த நேரத்தில் வாழ்க்கையில முன்னேறுவார்கள், பின்தங்குவார்கள் என்று யாருக்குமே தெரியாது. முடிந்த அளவுக்கு நீங்க சாமியையும் வேண்டுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்தும் வேலைகளையும் தொழில்களையும் செய்து கொண்டுமே இருங்கள். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி கிடைக்கும். நான் கூறுவது சரியா தவறா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உத்தியோக பணிகளில் எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் உயர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். அந்த உயர்வுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்து போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த கவனத்தை நீங்கள் சரியாக செலுத்தினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி போகவும் வைக்கும். கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானம் பலம் பெற போவதால் உங்களை தூங்க விடாமல் வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே முடிவுக்கு வந்துவிடும். அது எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்து லாபங்கள் மூலமும் கணிசமான தொகை கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அதை கொண்டு நீங்கள் நாட்களாக உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைத்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடன்காரர்களின் நெருக்குதல்கள் ஒளிந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடனில்லாத வாழ்வை மகா வாழ்வு என்பதை நீங்கள் முழுமையாக இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்வீர்கள். அதே போல உடல் நலத்துல ஒரு மேம்பாடான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகளும் அசதிகளும் இடம் புரியாத உடல் உபாதைகளும் அனைத்துமே முற்றிலுமாக குணமாகவும் ஆரம்பிக்கும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா உருவாக்கும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும். உடலில் புதிய தெம்பம் மனோபலமும் சுறுசுறுப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொண்டு விடும். முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உங்களுக்குள்ள உண்டாகும். ஆரோக்கியமான உடல் அமைப்போடு நீங்கள் புதிய உத்வேகத்துடன் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளில் தீவிரமான ஒரு ஈடுபாட்டை நீங்க தொடங்கவா ஆரம்பிப்பீங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேமிப்பும் அதிகரிக்க தொடங்கும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் இனிமே உங்களுக்கு வரும் வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நம்பிக்கை வைத்தும் வேலைகளையும் தொழில்களையும் செய்து கொண்டுமே இருங்கள். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி கிடைக்கும். நான் கூறுவது சரியா தவறா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உத்தியோக பணிகளில் எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் உயர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். அந்த உயர்வுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்து போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த கவனத்தை நீங்கள் சரியாக செலுத்தினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி போகவும் வைக்கும்.
கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானம் பலம் பெறப் போவதால் உங்களை தூங்க விடாமல் வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே முடிவுக்கு வந்துவிடும். அது எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்து லாபங்கள் மூலமும் கணிசமான தொகை கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அதை கொண்டு நீங்கள் நாட்களாக உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைத்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடன்காரர்களின் நெருக்குதல்கள் ஒளிந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடன் இல்லாத வாழ்வை மகா வாழ்வு என்பதை நீங்கள் முழுமையாக இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்வீர்கள். அதே போல உடல் நலத்துல ஒரு மேம்பாடான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகளும் அசதிகளும் இடம் புரியாத உடல் உபாதைகளும் அனைத்துமே முற்றிலுமாக குணமாகவும் ஆரம்பிக்கும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா உருவாக்கும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும். உடலில் புதிய தெம்பம் மனோபலமும் சுறுசுறுப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொண்டு விடும். முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உங்களுக்குள்ள உண்டாகும். ஆரோக்கியமான உடலமைப்போடு நீங்கள் புதிய உத்வேகத்துடன் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளில் தீவிரமான ஒரு ஈடுபாட்டை நீங்க தொடங்கவா ஆரம்பிப்பீங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேமிப்பும் அதிகரிக்க தொடங்கும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் இனிமே உங்களுக்கு வரும் வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவா ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா?